ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ரெண்டாவது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா இல்லையா, இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு தான் வரான். இங்கே எதுக்காகடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே எதுக்காக வந்தேனா, வேற யாரை பார்க்க, என் அசிஸ்டண்ட்டை பார்த்து, சாரி உன்னோட அசிஸ்டண்ட்டை பார்த்து அவ கூட ஒரு கப் காஃபி குடிக்கலான்னு வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பினாலே அப்படின்னு சொல்ல, நீ எப்போ அவளோட நம்பர் வாங்கின அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதெல்லாம் எப்படியோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பார்க்குறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டுருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்க, அதை பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்போ அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைய நீங்கள் வளர்த்துக்க ஆசைப்படுறீங்களா, நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு இவ சொல்றா. கல்யாணம் ஆகலையா, இந்த குழந்தைய பேத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை அபார்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க, கண்டிப்பா அபார்ஷன் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு, பாஸ் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னோட பாஸ், நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய வேணாமா, வந்து கார்ல உட்கார அப்படின்னு சொல்லி ஹீரோனை கார்ல உட்கார வைக்கிறான். என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் வயிறு வலி, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்ன உடனே இவன் என்ன சொல்றானா, எப்ப பார்த்தாலும் கண்ட நேரத்துல காஃபியை குடிக்கிறது, அதனாலதான் உனக்கு வயிறு கெட்டு போயிடுச்சு பாரு, இனிமே காஃபியை குறைச்சிக்க, வயிறு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ அமைதியா கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நம்ம பிரெக்னண்டா இருக்க விஷயத்த இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு கூட தெரியலையே, ஆல்ரெடி இவருக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, சொன்னா கண்டிப்பா பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா, பாஸ் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருங்க, நான் இறங்கி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி சொல்றதை கேளு, மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நிறைய ஹாட் வாட்டர் குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கும் போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளோட வீட்டுக்குள்ள அவளோட தம்பியும் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்தவொன்னா அவ ஃப்ரெண்டு போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. டேய் நீ எப்படா வந்த, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமா பேசிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு இவ சொல்ல, நானுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், ஃபர்ஸ்ட் நீ சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப அவன் என்ன சொல்றானா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உனக்கிட்ட பைத்தியமா, நீ என்னோட தம்பிடா, அந்த விஷயத்த நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் உன்னோட கூட பிறந்த தம்பி கிடையாது, அம்மா என்ன தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடும். நீயும் நானும் அண்ணன் தங்கச்சிக்கு கிடையாது, ப்ளீஸ் எனக்காக ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால கண்டிப்பா கொடுக்க முடியாது, ஏன்னா நான் உன்னை சின்ன வயசுல இருந்து என்னோட தம்பியை தான் பார்த்துட்டு இருக்கேன், ஹஸ்பண்டோட பொசிஷன்ல இருந்து என்னால பார்க்க முடியாதுடா, பிகாஸ் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது பிரெக்னெண்டா அப்படின்னு இவன் ஷாக் ஆயிடுறான். யார் இது காரணம், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இது காரணம் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் அந்த குழந்தைய பெத்துக்கலான் இருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தைய தனியா வளர்த்து நீ என்ன பண்ண போற, உன்னால வளர்க்க முடியாது, நீ காலேஜ் போய் படிக்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டியா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது, பட் நான் காலேஜுக்கு லீவ் போட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்பவே என்ன கேக்குறானா, இந்த விஷயத்த பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவகிட்ட சொல்லாம எப்படி, அவளோட சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல. இப்ப இந்த பக்கம் இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவ ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, ஏண்டி நீ சிட்டிக்கு வந்ததுல இருந்து எனக்கு காசே கொடுக்கல, நான் எப்படி சாப்பிடுவேன்னு கொஞ்சம் வந்து யோசிச்சு பாத்தியா, நீ எல்லாம் என்ன பொண்ணு, நீ மட்டும் இந்த இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, காசா, ஆல்ரெடி இருந்த காசு ஆட்டையை போட்டீங்களே பத்தாதா, இப்போ உங்களுக்கு காசு தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எப்ப ஆட்டையை போட்டேன், என் பொண்ணோட காசை எடுக்கிறதுக்கு பேரு ஆட்டை போட்டதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா காசு கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, என்கிட்ட காசுலாம் இல்லம்மா, வேணா நீங்களே சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல மனசுக்காரவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா நீ இவ்வளவு ஹார்டா நடந்துக்கிறவங்க அம்மா கிட்ட காசு கொடுத்து அவங்களை அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முடியாதுன்னு சொல்லிடுறா ஹீரோயின். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து, இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, அவங்க ஷென்னோட அம்மா, நான் போய் உங்களை வெளியே அமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அம்மா அந்த இடத்த விட்டு போங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வேலையை பார்த்துட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து மேல வைக்கிறாங்க. அது இவளோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் தான். இப்ப அதை பார்த்த உடனே,
இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எப்படி எனக்கு தெரியுமா? ஏன் பயமா இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆயிட்டோமே அப்படின்னு அசிங்கப்படுவோம்னு நினைச்சு கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உங்களுக்கு 1 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா பல்ல இழிச்சுக்கிட்டு கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, பாஸ் எதுக்காக 1 மில்லியன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. அதுல இது ஒரு ஹெல்ப்பா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோட அசிஸ்டன்ட் செக் கொடுக்க அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி ஹீரோயின்ட்ட கொடுத்துட்றான். இது என்னன்னு ஓபன் பண்ணி பாக்கலையா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு பார்க்க போறேன், அது உன்னோட பொருள், நீயே வச்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, நீ பார்க்க பணக்கார பையன் மாதிரி இருக்கே, இது காசு கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் தான் அப்படி காசு காசுன்னு அலையறீங்களோ தெரியல, உங்களுக்கு இந்த பணம் கொடுத்ததே பெருசு அப்படின்னு சொல்லி அந்த செக் புக்கை கிழிச்சு போட்டுடுறான். பேரரசு தானே படுறீங்க, பெரு நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பின உடனே ஹீரோனோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். எங்க நீ ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்க்காமே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ், திடீர்னு எனக்கு பிசினஸ் ட்ரிப் வந்துருச்சு, நான் ஒரு கிளைண்ட் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டக்கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் வந்து உட்காந்துடுறான். இந்த மாதிரி காரையா உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்டை போடலாம் அப்படின்னு இழுக்க அது வரவே மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்களே காரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இந்த கார் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு குலுங்கி குலுங்கி ஆடிட்டு இருக்க. இவளுக்கு வாமிட்டா வர மாதிரி இருக்கு. பாஸ், தயவு செஞ்சு காரை எங்கேயாவது ஓரமா நிப்பாட்டுங்க, இல்லைன்னா காரு நாரிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவ வாமிட் எடுக்க ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா காரை ஓரமா நிப்பாட்டிட்டு ஹீரோயின் வாமிட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து டிஷ்யூவை கொடுத்துட்டு இருக்க. அங்கிள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப காசு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா இருக்கு, நம்ம என்ன அவ்வளவு வயசானவன் மாதிரியா இருப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அந்த குழந்தையே பாத்துட்டு இருக்கத பார்த்த உடனே, உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாருங்களேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா, குழந்தை பெத்துக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தை பெத்துக்கிற ஐடியாவா, குழந்தைங்களெல்லாம் பெத்துக்கிட்டா லைஃப்ல முன்னேற முடியாதுமா, இப்போதைக்கு நான் நல்ல பிசினஸ் மேனா இருக்கேன், குழந்தைங்களை பெத்துட்டா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோ நீங்க குழந்தைங்களே ஃபியூச்சர்ல பெத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்போதைக்கு அதை பத்தி ஐடியா இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, சப்போஸ் உங்களுக்கு தெரியாம யாராவது உங்களோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அது இல்லீகலா பிறக்க போற குழந்தை தானே, அதுக்கு எந்த ஒரு நேமுமே இந்த சொசைட்டில கிடைக்காது, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவ கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கா. மேடம் கோவமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யார் சார், நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்கல காரு. இப்ப இதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என்ன கார் இது பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது பிரேக் பிடிக்கலையா, முன்னாடி பாருங்க ரெட் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அதுக்கு மேல இவளுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஐயோ, நான் சாக விரும்பல, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காரு கொண்டே ஒரு பாறாங்கல் மேல விட்டு மோதிடுறான். இப்ப பார்த்தா ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க. ஹீரோ தான் இந்த பக்கம் ரொம்ப மயக்கத்துல இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹீரோவை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறா. இப்ப எமர்ஜென்சி ரூம்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு கம்பெனில இருந்து தான் கால் பண்றாங்க. பாஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், உங்க மனசு தைரியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஃபீல் ஆயிரா. இப்ப அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு டாக்டர் பாத்தீங்கன்னா பாடியோட வெளியே வந்துட்டு இருக்க. இவளுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, நம்ம குழந்தைய கூட நீங்க பாக்கல அப்படின்னு சொல்லி இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. டாக்டர் ஹீரோனை இந்த பக்கம் விட்டுட்டு பாடியை எடுத்துட்டு போயிடுறாரு. இவ இப்ப இந்த பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அவளை யாரோ வந்து தொடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். ஆக்சுவலா எமர்ஜென்சி ரூம் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அட்மிட் ஆயிட்டு இருப்பாங்க. இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு ஆள் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பா. இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னடான்னு பார்த்தா அது வேற ஆளோட பாடி. இப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருக்க. நல்ல வேலை பாஸ், உங்களுக்கு எதுவும் ஆகல, ஒரு நிமிஷம் என் உயிரே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் தான் ஹீரோவை பெட்ல நல்லா பார்த்துட்டு இருக்கான். நான் போய் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரி எதா காட்டுறாங்க. அவளோட வீட்டுல ஜாலியா உட்காந்துட்டு இருக்க. இந்த கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு வந்து என்ன சொல்றானா, அவ இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டா, அவளுக்கும் அவளோட குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ச்சே, இந்த ஆக்சிடென்ட்ல அவளை மொத்தமா தூக்கலான்னு பிளான் பண்ணேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினோட பிரேக் வேற பிடுங்கி விட்டது இவளுங்க வேலைதான்.
இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்க. அவள பாக்குறதுக்காக அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. "ஏய் உனக்கு எதுவும் ஆகலையே? உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு எதுவும் ஆகலடி, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "வா உட்கார்ந்து பேசலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. "உன்னோட குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு இவ கேட்கிறா. "அது எப்படியோ தெரியும். ஒண்ணும் ஆகலல்ல பேபிக்கு" அப்படின்னு சொல்ல. "எதுவும் ஆகல, குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி, தனி ஆளா இருந்து எப்படி இந்த குழந்தைங்கள நீ பெத்துக்க போற? அப்பாவும் இல்ல, நீ அம்மாவா இருந்து இந்த குழந்தைங்களுக்கு சொசைட்டில நல்ல பேரை உனக்கு வாங்கி தர முடியுமா? உனக்கும் நல்ல நேம் கிடைக்காது, உன்னோட குழந்தைங்களுக்கும் நல்ல நேம் கிடைக்காது. இத நீ அபார்ஷன் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடி, இந்த குழந்தைங்கள அபார்ஷன் பண்ற ஐடியால இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா, இப்ப வேணா உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். உன்னோட வயிறு பெருசானதுக்கு அப்புறம் நீ எப்படி வேலைக்கு போவ? அவங்கள எப்படி ஸ்கூலுக்கு படிக்க வைப்ப? அவங்களுக்கு எப்படி சாப்பாடு குடுப்ப? நெறைய விஷயம் இருக்கு. அது எல்லாம் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாக்குற வேலை எனக்கு போதும். அந்த வேலையில நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு இருக்கேன் என்னோட குழந்தைங்களுக்காக. கண்டிப்பா நான் அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர குடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன முடிவெடுத்தாலும் கண்டிப்பா நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கவலைப்படாத. உன்னோட குழந்தைங்களுக்கு நானும் ஒரு அம்மாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூடி. நீ இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இவள கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா. இவளோட உண்மையான முகம் தெரியாம. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி. நான் என்னோட பாஸுக்கு சாப்பாடு குடுக்கணும். அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்க. என்னது இது ரசம் கஞ்சின்னு, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஐயோ பாஸ், உடம்பு சரியில்லைன்னா இததான் சாப்பிடணும், நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட சேர்ந்து இவ்ளோ சாப்பிட்டுட்டு இருக்க. "நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா? இல்ல நீ கொட்டிக்கிறதுக்காக வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க. "அட நான் வேலை பார்க்குறேன்ல, எனக்கு பசிக்காதா? எனக்கும் பசிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன கேட்கிறானா, "உனக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. உனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல பாஸ், நான் நல்லா தான் இருக்கேன். இப்போதைக்கு நான் காசு சம்பாதிக்கணும். அதுக்காக நான் ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்தா தான் முடியும்" அப்படின்னு சொல்ல. "எதுக்கு காசு உனக்கு? ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு தானே இருக்க" அப்படின்னு சொல்ல. "என்னோட அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்காக தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் என்னோட குழந்தைக்காக காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட ரூம்லயே படுத்து தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு பயங்கரமா குளிருது. இப்ப அவ குளிர்ல நடுங்குறத பார்த்த உடனே ஹீரோனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு கண்ணு முழிச்சிடுறா. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. எனக்கு பாத்ரூம் வருது, நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சி பெட்ல தள்ளிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக பின்னாடியே ஹீரோவும் ஓடிடுறான். இப்பதான் ஹீரோக்கே ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு, உண்மையாவே அவள உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அதேதான் யோசிச்சுட்டு இருக்கா. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க, அவர் உன்னோட பாஸ், அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, கண்ணு முழிச்சுக்கோடி அப்படின்னு சொல்லி இவளை அவளே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அந்த ட்ரெஸ் ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு பாத்துட்டு இருக்க. இது நீ எந்த கடையில வாங்கின? பார்க்கவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல உள்ள ஒரு குட்டி கடையில தான் வாங்கினேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஏன் பாஸ், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? வேணா கொடுங்க, நான் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. பிடிக்கலன்னு யார் சொன்னா? நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவையே திரு திருன்னு பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சட்டையை விலக்கி காட்டுறான். இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அப்படின்ற மாதிரி இவ இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க. ஹீரோ அவனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ அவனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த ட்ரெஸ் ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆயிருக்கு. இப்ப இவ காலர்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இப்பதான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ பண்றத பார்த்த உடனே. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப வந்து, டேய் மச்சான், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா தானடா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை சுத்தி சுத்தி பார்த்துட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளோட ஷோல்டர்ல கை வச்சு கேட்டுட்டு இருக்க. ஏன் முன்னாடியே நீ அவளை தோத்துறியா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை எடுத்து விட்டுறான். இப்ப அவனோட கையை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அவன் ஹீரோயினோட போனை பாக்குறான். உன்னோட போன் உடைஞ்சு போயிடுச்சா? என்கிட்ட இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் உனக்கு புது போன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த போனை புடுங்கலான்னு பாக்குறான். முடியாதுடா அப்படின்ற மாதிரி இவன் வச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்கும் நான் ஐஃபோன் வாங்கி தரலான்னு இருக்கேன் ஆனுவல் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்ல. உண்மை
உண்மையாவா அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, பாஸ் எல்லாருக்கும் ஐபோன் வாங்கினா கம்பெனி லாஸ்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்காக காஃபி போட்டுட்டு இருக்க. இப்ப இந்த காஃபியை எடுத்துட்டு வரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு மேல இடிச்சிடறா. ஐயோ என் ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டியே, நான் மீட்டிங்க்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட போவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடு, புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோட ரூம்ல தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கூட்டி போட்டு போன மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருக்க. என்னடா என்ன வேணும் சொல்லித்தல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். என் ட்ரெஸ் பார்க்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல. கேவலமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். கேவலமா இருக்கா, பொறாமையில சொல்லாதடா, இந்த ட்ரெஸ்ஸை யார் வாங்கி கொடுத்தான்னு தெரியுமா, ஏன் ஆளுதான், உன் அசிஸ்டன்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, இதையும் என்னோட அசிஸ்டன்ட் தான் வாங்கி கொடுத்தா, சரி உன்னோட ட்ரெஸ் எவ்வளோன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல, என்னோட ட்ரெஸ் 75 ரூபாய் அப்படின்னு இவன் சொல்ல, என்னோட ட்ரெஸ் 100 ரூபாய் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உன்னை விட என் ட்ரெஸ் தான் காஸ்ட்லி, ஸோ அவளுக்கு என் மேலதான் பாசம் அதிகம் அப்படின்னு இவனுங்க சண்டையை போட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, பொறாம பிடிச்சவனே என் மனசை காயப்படுத்தணும்னு தானே இப்படி சொல்ற, கண்டிப்பா இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரும் ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷென்னு பொண்ணை பாத்தீங்களா, நம்ம பாஸ் கூடயே சுத்திட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அவர் ஃப்ரெண்டு கூடயே சுத்திட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த மாதிரி இன்னசென்ட் பொண்ணுங்களாம் அவங்களோட பிரைவேட் லைஃப்ல மோசமா தான் இருப்பாங்க அப்படின்னு இவளை பத்தி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே என் அசிஸ்டன்ட் பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, தாராளமா இந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடலாம், இனிமே அவளை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள புக்கை தூக்கி போட அதுல ஏதோ சீட்டு மாதிரி இருக்கு. என்ன சீட்டுன்னு பார்த்தா அது ஹீரோயினோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் தான். இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரான். என்னாச்சு பாஸ், ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கூட தனியா பேசினேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த ரிப்போர்ட்டை காமிச்சு, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஏன்னா அந்த குழந்தையோட அப்பா நான் தான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்காம எப்படி அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த குழந்தையோட அப்பா நீங்கன்னு யாரு சொன்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்ப நான் இல்லையா, அப்ப அந்த குழந்தையோட அப்பா யாரு, என் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, எனது உங்களோட ஃப்ரெண்டா, என்னை பத்தி நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அவர் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப யாரு, என்னோட அசிஸ்டன்ட் பயலா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி உங்களோட மனசுல நீங்க என்ன யோசிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, இங்க உள்ள யாரு கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்ப அவன் வெளியாளா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இது என்னோட பர்சனல் லைஃப், இத பத்தி கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னது, எனக்கு உரிமை இல்லையா, என்னோட கம்பெனில தானே நீ வேலை பார்த்துட்டு இருக்க, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாயிட்டு இருக்க, ஆனா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ மோசமா தான் இருப்ப போல, உண்மையாவே உன்னோட பிரைவேட் லைஃப் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கோவத்துல ஹீரோவா அரைஞ்சிடறான். உங்களுக்கு தான் வீட்டுல ஒரு லவர் இருக்காளே, அவளை பத்தி கவலைப்படுங்க, என்னை பத்தி எதுக்காக கவலைப்படுறீங்க, என் லைஃப்ல 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, என்னை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளோட ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு, எனக்கு நீங்களும் வேணாம் உங்க வேலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா கோவத்தோட. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த ஐடி கார்டை எடுத்து பாத்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆபீஸை விட்டு வேகமா போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அந்த சூப்பர்வைசர் பொண்ணு பார்த்துட்டு இவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. மேடம், சென்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு சார், அவ பிரெக்னண்டா இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அவளுக்கு வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது பிரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ச்சே, இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், இவனுக்கு போய் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்து ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்கா. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு, என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், இத்தனை வருஷத்துல அவனை தவிர வேற யாருமே என்ன தொட்டதில்ல, பொறுக்கி அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை திட்டிட்டு கூப்பரப்படுத்திட்டு இருக்க. இப்பதான் அவளுக்கு புரியுது கூப்பரப்படுக்க கூடாது அப்படின்ற விஷயம். சாரி பேபி, இது கோவத்துல பண்ணிட்டேன், இந்த வேலை இல்லைன்னா என்ன, அம்மா புது வேலையை கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். இப்ப அவளோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே, ஏய் கரெக்டா வந்துட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது, பேபிஸ்க்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி இவ கையில ஷாப்பிங் பண்ணதெல்லாம் வச்சிட்டு இருக்க. உள்ள வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை உள்ள கூப்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவகிட்ட என்ன சொல்றனா, நான் என்னோட வேலையை விட்டுட்டேன்டி, என்னோட பாஸ் என்னோட குழந்தைய பத்தி கேள்வி கேட்டானா, 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதமாயி ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு, அதனால வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நானும் இருக்கோம், உன்னோட தம்பியும் இருக்கோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து குழந்தைய நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்தா இது வந்து ஸ்பெஷலான விட்டமின் டேப்லெட். இத சாப்பிட்டனா குழந்தை நல்லபடியா வளரும். உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டேப்லெட்ட போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, காதலிச்ச பொண்ணு பறந்து போயிட்டாளே அப்படின்னு இவன் சோகமா பாட்டு பாடிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா 2 பேரும் கிளப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோ சோகத்துல சரக்கடிச்சிட்டு இருக்க. அவன் வந்து என்ன சொல்றானா, "ஏன்டா மச்சான் சோகமா இருக்க? இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணு தான் உனக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள யாரு காதலிச்சா? அவளுக்காகலாம் நான் ஒண்ணும் சோகமா இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதான் முகரை பார்த்தாலே தெரியுதே. எலி எதுக்கு இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. டேய் தேவையில்லாம பேசி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதடா. அவ பிரெக்னெண்டா இருக்காடா. ஆனா அந்த குழந்தையோட அப்பா யாருன்றதை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. சொல்லப்போனா அவளை பத்தி அவளே கேவலமா பேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி கேவலமான பொண்ணு மாதிரியா தெரியுது. சென்ன ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பார்த்தாலே தெரியுது அவ நல்ல பொண்ணுன்னு. அவள யாராவது கண்டிப்பா ஏமாத்தி தான் இருக்கணும். ஏன்டா பிரெக்னென்ட்டா இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் அது என்னோட குழந்தை இல்லையாண்டா. அதுதான் எனக்கு இப்ப பெரிய தலைவலி அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப அவ படுத்துட்டு இருக்க. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு இவனோட தம்பி கேட்க, இல்லடா அதெல்லாம் எதுவும் வேணாம். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தையோட அப்பா யாருன்னே நீ சொல்ல மாட்டேங்கிற. அப்பா யாருன்னு தெரிஞ்சாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தெரிஞ்சு மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த குழந்தை என்னோட பாஸோடது அப்படின்னு சொல்ல, என்னது பாஸோடது அப்படின்னா அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த குழந்தை உருவானது ஒரு ஆக்சிடென்ட் தான். அதனாலதான் இந்த குழந்தைய பத்தி நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. சொல்லப்போனா என்னோட பாஸும் என்னோட அங்கிளும் ஒரே ஆள் தான். இத்தனை வருஷமா எனக்கு ஸ்டடீஸ்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்கா. அவங்களோட லைஃப நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவ அவ போனுக்கு வந்த மெசேஜ பாக்குறா. இந்த மெசேஜுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அவர் உன் கூட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. போய் என்ன சொல்றாருன்னு கேட்டு வாய் அப்படின்னு சொல்ல, அதான் நான் வேலையை விட்டு போயிட்டேனே. இனிமே அவர்கிட்ட நான் என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்ல, உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள ஒர்க் ரிலேஷன்ஷிப் வேணா முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா இந்த குழந்தையோட அப்பா அவர்தான் அப்படின்றத நீ மறந்துடாத. கண்டிப்பா போய் பேசு. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுக்காரியை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி எங்க அவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை. கிளப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, எந்த கிளப் எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ எந்த கிளப்ல இருக்கானோ அதே கிளப்புக்கு தான் வரா. இப்ப இவ இந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. அதே கிளப்புக்கு தான் இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. நீ இந்த இடத்துல என்ன பண்ற? லூசரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இந்த விஷயத்த பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு லூவ பிடிக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு தான் நான் சொல்லல அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி அவரை மீட் பண்ண அப்படின்னு இவ கேக்குறா. நான் வேலை பார்க்கும்போது தான் அவரை மீட் பண்ணேன். பக்கத்து ஊர்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அவரை காதலிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு இவ ஒரு பொய்யான கதையை சொல்ல, ஹீரோயினும் அதை நம்ப ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நான் உள்ள போகல நீயே உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு சோகமா போயிட்டு இருக்க. இன்னையோட உன் தொல்லை முடிஞ்சுதுடி அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு இருக்க. இப்ப இந்த கிளப்பை விட்டு ஹீரோ வெளியே வரான். இப்ப அவன் இவ்வளவு பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வயிறு வலி அதிகமாகி அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை பாத்துறான். இப்ப ஹீரோ இவளை கண்டுக்காம வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தம்பிக்காரனுமே வந்துடுறான். இப்ப ஹீரோவுல கார்ல உட்கார வச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்றானா, என் ஃப்ரெண்டு சொன்னதுதான் சரி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா உன்னோட குழந்தைய பத்தி நான் கவலைப்படக்கூடாது. உன்னோட பாஸ்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு நீ தான் முக்கியம். நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். இனிமே இது என்னோட குழந்தை மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க பிரெக்னென்டாவே இல்ல. ரிப்போர்ட் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோயின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. இவ அவளோட யூரின் சாம்பிள வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு யூரின் சாம்பிள மாத்தி எடுத்துட்டு போயிருப்பா. அதனாலதான் ரிப்போர்ட்டுமே மாறி போயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் டாக்டர் சொன்ன உடனே, ஆனா டாக்டர் இதனால நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு மெடிசன் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்கேன்னு விட்டமின் டேப்லெட் கூட லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனது விட்டமின் டேப்லெட்டா எங்க அந்த டேப்லெட்டை காட்டுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, இவ்வளவு அந்த டேப்லெட்டை எடுத்து கொடுக்குறா. இது விட்டமின் டேப்லெட் கிடையாது, அபார்ஷன் டேப்லெட்.
இதை யாரு உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்ல, எல்லாம் இந்த ஷென் யுவான் தான் அப்படின்னு சொல்ல, எது ஷென் யுவானா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இந்த டேப்லெட்டை கொடுத்தா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்னது ஷென் யுவான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன நீ 2 பொண்ணுகள் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு அடியை போட, இப்ப ஹீரோவும் இவனை அடிக்கலான்னு பார்க்க, போது நிப்பாட்டுங்க, இது ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா நடந்துக்கங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு. அவ எதுக்காக நமக்கு அபார்ஷன் டேப்லெட்டை தரணும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அவரை இங்க இருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, அப்ப நீ பிரெக்னண்டா இருந்தேன்னு சொன்னாங்க, குழந்தைக்கு என்னாச்சு, இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தையோட அப்பா யாரா, அவ இது வரைக்கும் யாரையும் காதலிச்சதுல சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் தனியா தான் இருக்கா. அந்த குழந்தை இருந்திருந்தாலும் அது உன்னோட குழந்தையா தான் இருந்திருக்கும். இந்த விஷயம் உனக்கு தெரியாதாடா அப்படின்னு இந்த தம்பிக்காரை சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு எல்லா உண்மையுமே புரியுது. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கும் ஷெங்யுவானுக்கும் என்ன சம்பந்தம், என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஷென்யுவான் யாருன்னு உனக்கு தெரியாதா, அவ இல்லாம தான் உன்னால வாழ முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஷென்யுவானுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ சின்ன வயசுல இருந்தே படிக்கும்போது நான் தான் அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் சிட்டிக்கு வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தான். அதனாலதான் அவன் என் வீட்டுல இருக்கா. மத்தபடி அவன் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு யாருன்னு கூடவா உங்களுக்கு தெரியல, நீங்க சின்ன வயசுல இருந்து ஸ்பான்சர் பண்ணது எனக்கு தான், என்னோட பேரு ஷென், மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் புரியுது, அவ எதுக்காக நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டு தெரியணும், அவ சின்ன வயசுல என்னோட உயிரையே காப்பாத்தி பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா, கண்டிப்பா அவ இப்படி பண்ண வாய்ப்பில்லை அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த தம்பிக்காரர் என்ன சொல்றான்னா, இங்க பாரு, சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். அன்னைக்கு உன்னோட உயிரை காப்பாத்துனது அவ கிடையாது. நீ குளிச்சிட்டு இருக்கும்போது மயக்கத்துல இருந்த, நான் தான் உன்னோட உயிரை காப்பாத்தினேன். உன்னை ட்ரெஸ் இல்லாம பார்த்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவேன்னு தான் அவளை காப்பாத்தினதான் சொல்ல சொன்னேன். அதுதான் நீ இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னதான் அவளை ட்ரெஸ் இல்லாம பாத்தி அப்படின்னு சண்டை போடுற மாதிரி போக, போதும் நிப்பாட்டுங்க, அவன் என்னோட உயிரை காப்பாத்ததான் அப்படி பண்ணிருக்கான், அவனுக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் அமைதியா விட்டுறான். உண்மையாவே நான் ரொம்ப கவலையா இருக்கேன்டா அவளை நினைச்சு, எதுக்கு இப்படி மோசமா நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா நான் எப்பவுமே இருப்பேன், நான் எப்பவும் ஓ சைடு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஒரு பொண்ணு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா, நம்மளும் ஏமாந்துட்டு இருக்கோம், அவளை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது, உன்னை என்னை பிரிக்க பார்த்திருக்கா, முக்கியமா உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கா, நீ கம்பெனி விஷயமா வெளியே போற விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும், கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, இது அவளோட வேலை தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவோ ஆமான்னு சொல்றா. உனக்கு எதிரிங்கன்னு யாரு கிடையாது, அவதான் உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கணும், நீ கம்பெனி விஷயமா வெளியே போறது அவளுக்கு எப்படி தெரியும், கண்டிப்பா நம்ம கம்பெனில ஸ்பை இருக்கா, அது யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவதான் என்ன கொலை பண்ண பார்த்தானா, அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்லையே, நம்ம எப்படி அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க கொஞ்சம் நடிக்கணும் என்ன வெறுக்கிற மாதிரி, இதை மட்டும் நீங்க பண்ணுனீங்கன்னா அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைடு ஹீரோ கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகலான் இருக்க. எங்க இங்க இருந்து ஒரேடியா ஓடிடலான்னு பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல, நான் அந்த இடத்த விட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லு, நீ எதுக்காக அவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல, அவ சரியான மோசமான பொண்ணுன்ற விஷயம் இப்பதான் எனக்கு தெரியுது, அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கூட என்கிட்ட சொல்லல தெரியுமா, நான் போய் அவளை நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, நீங்க அந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் அவளை காதலிச்சது உண்மைதான், ஆனா அவளோட கேரக்டர் கொஞ்சம் கூட சரியில்லை, அவ என்னையும் செடியூஸ் பண்றா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் செடியூஸ் பண்றா, அவ இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாரு நல்லவங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், நாளைக்கு நீ கம்பெனிக்கு வந்துரு, உனக்காக ஒரு பொசிஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அங்க நீ வேலை பார்த்துட்டு நல்லபடியா படி அப்படின்னு சொல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் எதிர்பார்க்காமயே நீ என்னோட கைக்குள்ள வந்துட்டியே, இததான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு இவ சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது, ஆபீஸ்ல எல்லாரும் பரபரப்பா இவ வர்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸோட வருங்கால பொண்டாட்டி இங்க வந்து வேலை பார்க்க போறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப சீனை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, நீ எப்ப பார்த்தாலும் பாஸ் கூட சுத்திட்டு இருப்பல்ல,
சொல்ல, ஆனா இனிமே உன்னால அப்படி சுத்த முடியாது. ஏன்னா அவரோட வருங்கால பொண்டாட்டி இங்கதான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்குறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, மேடம் உங்களுக்கு ஏதாவது காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காஃபி வேணும். அத ஷென் எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் போய் காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்ப அந்த காஃபிய வாங்கி இவ ஹீரோயின் மேலே ஊத்த, "உனக்கு ஏன் பைத்தியமா? எதுக்காகடி இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏய் மேடத்தையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்?" அப்படின்னு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. "மேடத்த பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? மேடத்த பத்தி இப்பதான் எனக்கு முழுசா தெரியுது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "சரி நீ போ நான் அவகிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவ அந்த பொண்ண அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறா. இப்ப ஹீரோயின் அவளும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, நீயும் நானும் ஒரே கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்களா இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம 2 பேரோட ஸ்டேட்டஸுமே வேற வேற. வானத்துக்கும் பூமிக்கான வித்தியாசம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ என்னத்த ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் ஒண்ணும் இல்ல. நான் வந்து லூவ கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனோட பொண்டாட்டி ஆக போறேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பண்றது? நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இவ பேசுறதெல்லாம் பார்த்த உடனே. இப்ப அவ ஹீரோயின வம்பிழுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு தூரமா நின்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ முறைச்சு பாக்குறா. இவ எதுக்காக இப்படி முறைச்சு பாக்குறா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து டேபிள தட்டுறான். இவன் இப்படி தட்டின உடனே இவ பயந்து போய், ஐயையோ நிலநடுக்கம் வந்துருச்சு எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஏய் நான் தான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப உள்ள போன உடனே விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு, என்னாச்சு? இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் நடிச்சிட்டு இருக்கணும்? சீக்கிரமா அவள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வழிய பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் பிளான் இருக்குங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அந்த சூப்பர்வைசர் பொண்ணு தான் அவகிட்ட க்ளோஸா இருக்க மாரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா, கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோவோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன். நைட்டு நீ என்ன பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொன்னத நினைச்சு இவ வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹோட்டல் ரூம தான் காட்டுறாங்க. இப்ப ஹோட்டல் ரூம்ல ஹீரோயின் வேக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ திரும்பி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்றத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. என்னது மாமாவா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்கமா இருக்கா? இதுக்கு எதுக்கு வெட்கப்படணும்? இது என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு என்ன ஏதாவது பண்ண நான் உன்னை பிச்சு புடுவேன். இப்போதைக்கு என்னால எதுவும் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ திரும்புறான். என்னடான்னு பார்த்தா, அவனோட கையில ஒரு கிஃப்ட் இருக்கு. இப்ப அவனோட கையில கிஃப்ட்ட பார்த்த உடனே, "இததான் சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்ல, "உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அப்ப இது ஃபர்ஸ்ட் டைமான்னுலாம் கேட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு பேக் வாங்கி குடுத்துருக்கேன்ல. உன் மைண்டு ரொம்ப மோசம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ செயின குடுக்க, "செயின்லாம் வேண்டாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு." அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "காஸ்ட்லியா இருந்தா அதனால என்ன? என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ தான். உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தர போறேன்? என்னோட வருங்கால பொண்டாட்டி. இப்போதைக்கு நீ தானே என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்." அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த செயின போட்டு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அவன் அவனோட ஃபோன எடுக்கும்போது, அவனோட பாக்கெட்ல இருந்து அதே மாரி இன்னொரு செயின் கீழ விழுது. இத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு, "யோவ் மாமா நீ என்ன ஹோல்சேல் கடையா நடத்திட்டு இருக்க? ஒரே மாரி இத்தன செயின் வச்சிட்டு இருக்க. யாருக்குடா அது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் சொல்றத கேளு. உனக்கு செயின் வாங்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட் இத பார்த்துட்டா. அவ பார்த்துட்டு இந்த செயின் அவளுக்கு தான் நெனச்சுட்டா. சோ அவள ஏமாத்துறதுக்காக தான் நான் டூப்ளிகேட் செய்ய சொன்னேன்." அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்ப இந்த செயின் அவளுக்கா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி தான் வரா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவளோட நெக்லஸ காட்டுறதுக்காகவே வந்து, "எங்க பாத்தியா ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ்" அப்படின்னு சொல்லி அவள பத்தி அவளே பெருமையா பேசிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோயின் கழுத்துல உள்ள நெக்லஸ பார்க்குறா. "என்ன நீ நான் போட்டிருக்க மாரியே நெக்லஸ போட்டிருக்க. கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல உள்ள நெக்லஸ புடுங்கி கீழ வீச அந்த நெக்லஸ் பிஞ்சு போயிருது. இப்ப அவ அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி குடுத்த கிஃப்ட் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இப்ப நேரா ஹீரோவ பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோ கிட்ட போயி அழுதுட்டு இருக்க. "என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அந்த நெக்லஸ வச்சுட்டு, "என்னோட நெக்லஸ பிச்சுப்புட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இது சாதாரண நெக்லஸ் தானே. இதுக்கு போய் ஏன் அழுகுற? அழாத" அப்படின்னு சொல்லி ஹீரோவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு" அப்படின்னு இவ ஹீரோவோட காதுக்குள்ள போய் சொல்லிட்டு இருக்க. "இன்னும் எத்தன ஐடியா தான் நீ வச்சிருக்கன்னு தெரியலையே" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர்வைசர் பொண்ண கூப்பிட்டு,
உன்னை நான் வேலையை விட்டு அனுப்புறேன். இனிமே இந்த கம்பெனி பக்கமே வராத. ஏன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொன்னது என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு பத்த வச்சு விட்டுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரி கூட போய் தனியா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பின்னாடியே ஓடிடுறா. இப்ப அவ என்ன சொல்றானா, உன் காரியம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரேடியா துரத்தலான்னு பாக்குறியா? அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது, உனக்காக ஹெல்ப் பண்ணதுன்னு எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லல. கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்கு. நீ கவலைப்படாத. நான் அவர்கிட்ட பேசி உனக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிடுறான். இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இந்த உலகத்துல என்ன மாதிரி புத்திசாலி யாருமே இல்லப்பா. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா புத்திசாலிதான். சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட காட்டுறா. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இவன் இந்த கம்பெனிக்காக 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கிட்டதான் எவிடன்ஸ் இருக்குல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கால் பண்ண வேணா, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவகிட்ட என்ன சொல்றானா, கம்பெனியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்றத எல்லாரும் முன்னாடி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரி வர ஹீரோ தள்ளி போயிடுறான். இப்ப இவ அந்த சூப்பர்வைசர் பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக அந்த சூப்பர்வைசர் பொண்ண வேலையை விட்டு அனுப்புனீங்க? அவங்க நம்ம கம்பெனிக்காக எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உனக்காக வேணும்னா நான் அவளை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அந்த சூப்பர்வைசர் பொண்ணும் இவ்வளவு ஒன்னாதான் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினும் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஆளுங்களை கூட்டிட்டு இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா என்னோட பொண்டாட்டியை அனௌன்ஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஷெந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்ன மாதிரி கொலைக்காரிய நான் கல்யாணம் பண்ணிவேன் நீ எப்படி நினைச்ச? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ அந்த சூப்பர்வைசர் பொண்ணுகிட்ட என்ன சொல்றனா, நான் இவ்வளவு காதலிக்கவே இல்லை தெரியுமா. அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ண வச்சா. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன். அவ பண்ண எல்லா தப்பையும் எல்லாரும் முன்னாடி சொல்லிடு. கண்டிப்பா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப இத்தனை நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ ஜெயிலுக்கு போறதுதான் நல்லது. ஏன்னா உன்னால நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன ஜெயிலுக்குலாம் அனுப்பிடாதீங்க. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த விஷயத்தை நீ மறந்து போயிட்டியா? உன் உயிரை காப்பாத்துனதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட உயிரை காப்பாத்தினியா அப்படின்னு ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுறா. என் உயிரை காப்பாத்தினது யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த வார்த்தையை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எத்தனை வருஷமா என்ன முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட ஆளுங்க அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண இவ்வளோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் அவளோட ஆன்லைன் ஸ்டடிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க. ஹீரோவா பாத்தீங்கன்னா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கான். பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு லெமன் ஜூஸ் பர்கர் நிறைய வேணும், எல்லாத்தையும் சீக்கிரம் சமைங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் நில்லு, இந்த பேப்பரை பாரு அப்படின்னு சொல்ல, என்ன பேப்பர் அது அப்படின்னு இவ கேக்குறா. இந்த பேப்பரா? இனிமே எனக்கு பாஸ் நீ தான். இனிமே என் கம்பெனி எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.